எல்லோருக்கும் வணக்கம். எங்கட ஆலோசனை எங்கட யோசனைகளை தூண்டுறதுக்கான கல்வி தொடர்பான ஒரு கலந்துரையாடல்ல நாங்கள் இருக்கிறோம். இந்த வருடத்துக்கான 2வது அமர்வு. அதன் அடிப்படையில தொழில்நுட்பம் என்றது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கேர் ஃபார் எஜுகேஷன் நிறுவனம் சார்பாக நாங்கள் கல்வி முன்னிலைப்படுத்துற ஒரு அமைப்பாக இருக்கின்ற பொழுதும் கல்வியில ஒரு அசைக்க முடியாத ஒரு விடயமாகவும் நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகவும் இருக்கிறது தொழில்நுட்பம் தான். தொழில்நுட்பத்தின் ஊடாக நாங்கள் பல்வேறு வகைப்பட்ட விடயங்களை நாங்க அணுகலாம். அதன் அடிப்படையில தொழில்நுட்பம் என்றது இப்ப இருக்கிற ஒரு சூழல்ல நாங்கள் எப்பவுமே தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. அதுவும் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு. அதனால நாங்கள் எங்கட கடந்த வருட ஃபண்ட்ரைசர்லையும் அது சம்பந்தமா கலந்துரையாடி இருந்த நாங்கள் நிறைய பேர் அது சம்பந்தமான ஆர்வத்தை கொண்டு வந்ததை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதன் அடிப்படையில திருப்பி நாங்கள் அருண் ஆரோக்கியநாதன் அவர்களை இந்த ஒரு நிகழ்வுக்கு திருப்பி அழைச்சிருக்கிறோம். அவர் சம்பந்தமாக ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை செய்து கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு நாங்க போகலாம். செயற்கை நுண்ணறிவு தொடர்பான விடயங்களில ஆர்வமாகவும் அது தொடர்பான ஒரு கல்வியாளராகவும் இருக்கிறதோட அருண் ஆரோக்கியநாதன் சர்வதேச அளவில அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊடகவியலாளராக இருக்கிறார். இலங்கையில இருந்து அவர் இப்பொழுது கனடாவில இருக்கிறார். கனடாவில ஊடகம், தொழில்நுட்பம் மற்றும் சமூக வலுவூட்டல் தொடர்பான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார். ஆசிய வலுவூட்டல் தொடர்பான பல செயலமர்வுகளை செய்கிறதோட ஆசியா மற்றும் தெற்காசிய ஊடகவியலாளர் அமைப்பின் ஒரு அங்கத்தவராக இருக்கிறார். தற்போது கனடாவில நிதி லாப நோக்கமற்ற ஒரு அமைப்பில நிர்வகிக்கப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறதோட தற்பொழுது ஏஐ தொடர்பான விடயங்கள்ல இளையவர்கள் மட்டுமில்ல, முதியவர்கள், பெரியவர்கள் எல்லாருக்குமே அது தொடர்பான ஒரு அறிவூட்டலையும் ஏஐ எவ்வளவு முக்கியமானது என்பது தொடர்பாக இணைய வழியில பல்வேறுபட்ட செயற்பாடுகளை செய்து கொண்டு வாரார். அதன் அடிப்படையில நாங்க இன்றைக்கு யோசிச்சது விடயம் என்னன்னு சொன்னால் ஏஐயை நாங்க கல்விக்கு எப்படி பயன்படுத்தலாம். கல்விக்கு பயன்படுத்துற நேரம் அதில இருக்கிற விடயங்கள் எப்படி நல்ல வகையில பாவிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்பது தொடர்பாகவும் நாங்கள் இன்றைக்கு கலந்துரையாட இருக்கிறோம். அதன் அடிப்படையில அருண் ஆரோக்கியநாதனை இந்த கலந்துரையாடலுக்கு அழைக்கிறேன். நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம்னா ஷேர் பண்ணிட்டு நீங்க கலக்கலாம். நன்றி எங்களோட இந்த ஒரு கலந்துரையாடலுக்கு வருவதற்கு ஒப்புக்கொண்டதுக்கு. முதல்ல உங்கள் அனைவருக்குமே நன்றிகள் உரித்தாக. உண்மையிலேயே நான் சொன்ன வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்காக நயம்பட உரைத்த நாபும் தாரணி மௌலி பத்தும் சங்கர நீந்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வருங்கையோடு நின்றான் இலங்கை வேந்தன் என்று ஒரு கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் ஒன்று இருக்குது. அப்போ அந்த வகையில் இன்று நிறைய தொழில்நுட்பம் சார் நாலேஜ் உள்ளவர்களும் சரி, ப்ரொஃபஷனலும் சரி, அனைவருமே இந்த ஏஐக்கு முன்பாக அனைத்தையும் போட்டுட்டு நாங்கள் நிற்கிறோம், வெறுங்கையோடு தொழில் போயிருமா இல்லையா என்ற ஒரு நிலையில நிற்கிறோம். அப்போ இதுக்கு முக்கியமான ஒரு மனப்பான்மை அவசியம் என்னன்னு சொன்னால், நாங்கள் மீண்டுமாக எங்களை அப்டேட் பண்ணணும், தொடர்ச்சியாக கற்கணும், தொடர்ச்சியாக கண்டினியூஸ் லேர்னிங்ன்றது தான் இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஸ்கில். அண்டு ஒரு கூகுளுடைய மற்ற லிங்க்டினோட வைஸ் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் சொன்னதை நான் அண்மையில் பார்த்துருக்கிறேன். அந்த வகையில் தொடர்ச்சியாக எங்களை நாங்கள் எந்த எந்த பாண்டித்தியம் பெற்றவர்களாக, எந்த டிகிரி ஹோல்டர்ஸாக, மாஸ்டர்ஸ் இருக்கலாம், ஆனால் நாங்கள் எங்களை தொடர்ச்சியாக அப்டேட் பண்ண அந்த மனநிலை இல்லை என்று சொன்னால் நாங்கள் பின்தங்கி விடுவோம்ன்றது தான் இன்றைக்கு. நான் சில தினங்களுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய அலெக்ஸ் காப்பாத்தியன்னு சொல்லி ஏஐ உலகில் பெரிய ஒரு டெக்னாலஜிஸோட இதை பார்த்தேன், ட்வீட். அவர் சொல்கிறாரு, தனக்கே இப்போ இதாக இருக்குதா, இப்போ நடக்கிற விஷயங்களை பார்த்தா தான் பின்தங்கி விடுவேனா என்று சொல்லி ஆச்சரியம். அப்படியானவங்களே ஒரு மன கிளேசம் அடைகிற அளவுக்கு இருக்குது நிலைமை. அப்படி இருக்கும்போது இந்த கல்வியில் எப்படி நாங்கள் ஏஐயை பயன்படுத்தலாம்,
அந்த வகையான ஒரு இதில் ஒரு தூண்டலை ஏற்படுத்துவதற்காகத்தான் நான் இந்த இதற்கு ஒப்புக்கொண்ட நான் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்னுடைய ப்ரெசன்டேஷனில் கல்விக்கான ஏஐ கருவி பொறுப்பு நான் அதில் கிரேக்க தத்துவ ஞானி பிளேட்டோ 2000 வருடங்களுக்கு முன்னர் சொன்ன ஒரு விடயம் எப்படி என்றா அந்த நேரத்தில் வந்து எழுத்துக்கள் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் அறிமுகமான அந்த காலகட்டத்தில் அவர் கூறிய விஷயம் வந்து இந்த எழுத்துக்கள் நினைவாற்றலை அழித்து விடும் அப்படி என்று அவர் கூறுகிறார். அதாவது எழுத்துக்கள் என நாங்கள் சொல்றோம் தமிழ் தமிழ் மொழி வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தோன்றியதென்று சொல்லி, ஆனால் பெரிய உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மொழிகள் வந்து ஏறத்தாழ 2000 வருடம் அந்த காலகட்டத்துக்குள்ள தான் அதோட வரலாறுகளை கொண்டு இருக்கு. அப்போ அவர் அவர் கூறுறது வந்து கிரேக்கம் அந்த மாதிரியான இதுகளை வச்சுக்கொண்டு அவர் சொல்றதா இருக்கும். அவர் சொல்றது எழுத்துக்கள் வந்தா மனிதனிட நினைவாற்றல் அளிக்கும் என்று அவர் பயந்தார். ஆனால் எழுத்துக்கள் வந்து மனிதனின் நினைவாற்றலை அளித்ததா? ஒருபோதும் இல்லை. ஏனென்றால் எழுத்துக்கள் தான் எவ்வளவோ வரலாற்றை ஆவணப்படுத்த உதவியது. எழுத்துக்கள் மூலமாகத்தான் நாங்கள் முன்னைய சந்ததியின் வாழ்க்கை முறையை அவர்களுடைய அறிவு ஞானத்தை இந்த காலத்துக்கும் நாங்கள் ஊடுகடத்த முடிந்தது. அப்படி இருக்கும்போது ஏஐ காலத்தில் இது எந்த அளவுக்கு இப்போ எல்லாருக்கும் இருக்கிற அச்சம், நம்முடைய ஆசிரியர்கள் பெரியவர்களுக்கு இருக்கிற அச்சம் வந்து ஏஐ வந்து நம்முடைய ஞாபக சக்தியை இல்லாமல் செய்துவிடும், ஏஐ எம்மை இதாகிவிடும் என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும் 1980ஆம் ஆண்டுகளில் இந்த கால்குலேட்டர் அறிமுகப்படுத்தப்பட்ட போது கூட நியூயார்க்கில் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் செய்திருக்கிறாங்க. இந்த கால்குலேட்டர் வந்தால் ஆக்களோட இதெல்லாம் போயிடும், அவங்களுக்கு அது அவங்களோட தொழிலை இழந்துருவாங்க அப்படின்றெல்லாம் சொன்ன காலம் இருக்குது. ஆனால் கால்குலேட்டரும் மனிதர்களும் ஒன்றாக அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அது இன்று ஒரு அத்தியாவசியமாக மாறிப்போனது. அது மாதிரி 2000ஆம் ஆண்டுகளில் அதாவது 1990களின் இதில் வந்து கம்ப்யூட்டர் வந்த போதும் இந்த அச்சம் வெளிப்படுத்தப்பட்டது. பிறகு 2000ஆம் ஆண்டில் மொபைல் ஸ்மார்ட் போன்ஸ் வந்த போதெல்லாம் அச்சங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. ஆனால் அவை மனிதனுடைய வாழ்க்கையிலே இரண்டாக பின்னி பிணைந்தன. அதே இது ஏஐ காலத்திலும் இருக்கிறது. ஏஐ வந்ததோட எங்கட எல்லாமே மாறிட்டு நாங்கள் நினைவில் இவங்க சிந்திக்கிறாங்க இல்லையே, சிந்திக்க மறுக்கிறாங்களே, ஒன்றையும் நினைவில் வச்சு கொள்றாங்க இல்லை என்ற அந்த அச்சம் எல்லாம் இருக்குது. ஆனால் இதை எப்படி நாங்கள் இந்த அச்சம் தொடர்பாக இதை எப்படி நாங்கள் பார்க்கணுமன்றதை இன்றைக்கு நான் அது தொடர்பாக ஒரு விரிவாக செப்பரேட் ஸ்லைட் ஒன்று உருவாக்கி வச்சிருக்கேன். அதுதான் முக்கியமான ஒரு மையப்பொருளாக இருக்கும். அதுக்கு முதல்ல இந்த பொதுவான விஷயங்களை நான் இன்று உங்களுக்கு இதை அதை பற்றி பேச போகிறேன். உங்களுக்கு தெரியும் ஏஐ என்பதெல்லாம் உங்களுக்கு அதாவது இதுக்கெல்லாம் இது ஒரு ராக்கெட் சயின்ஸ் அல்ல என்பது தெரியும். அதாவது ஏஐ என்றது வந்து ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் வந்து ஒரு மனிதனுடைய விஷயங்களை வந்து ஏஐ மெஷினுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக அதனை செய்விக்கிற விஷயம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மனிதன் சிந்தித்ததையும் செய்யும், மனிதன் சிந்திக்காததையும் செய்யும் என்ற அளவில் ஏஐ பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்குது. இப்போ சொல்றாங்க ஏஐனுடைய கால அளவை பார்க்கும்போது, அது போற வேகத்தை பார்க்கும்போது மனிதருள்ளேயே மிகவும் அறிவு படைத்த மனிதர்களாக கொல்லப்படுகின்ற தோமஸ் அல்வா எடிசன், ஸ்டீஃபன் ஹாக்கிங், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இப்படியானவர்கள் எல்லாம் அவருடைய ஐக்கியூ நாலேஜ் எல்லாம் 150 அப்படியெல்லாம் இருந்திருக்கு, 150 அந்த மாதிரியாக. ஆனால் ஏஐடைய அறிவு நாலேஜ் இப்போதே அந்த கட்டத்தை தாண்டி விட்டது என்று கூறுகிறார்கள். இன்னும் சில ஆண்டுகளிலே அது பல மடங்காக மாறிவிடும் என்று சொல்கிறார்கள். ஆகவே ஏஐக்கு ஏஐ ஒரு மனிதன் இல்லை, அதுக்கு உணர்ச்சிகள் இல்லை என்றெல்லாம் கூறப்பட்டாலும் கூட அது இப்போது எம்பத்தி போன்ற விஷயங்களை கூட ஏஐ கொண்டிருக்கும் காலகட்டம் வெகு தொலைவில் இல்லை என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக
இன்று இன்றைய தலைமுறையில் இருக்கிற ஆட்களுக்கு, கல்வியில் இருக்கிற ஆட்களுக்கு பெரும் சவால் வந்து இந்த ஆசிரியர்களுக்கு பாடத்திட்டம் பழைய பாடத்திட்டங்களாக இருக்கிறது. சில நேரத்தில் இலங்கை போன்ற நாடுகளில் இருக்கிற பாடத்திட்டமானது வெகு வெகு தூரம் பின்னடைந்து இருக்கின்றது. இப்போ ஏஐ போன்ற விஷயம் வந்ததன் காரணமாக நாங்கள் வந்து அஹ், அந்த நாலேஜை அக்சஸ் பண்ணுறது வந்து எங்களுக்கு ஒரு தடையாக இனிமேல் இருக்க மாட்டேது. புதிய பாடத்திட்டங்களை அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை தழுவிக்கொள்றது எல்லாம் ஒரு பெரிய விஷயமாக இருக்க போறதில்லை. அப்போ அதாவது ஆசிரியர்களுக்கு இருக்க இன்னும் ஒரு இது வந்து இந்த ஒர்க் ஷீட்ஸ் தயாரிக்கிறது, அசஸ்மெண்ட் செய்கிறது, நிர்வாக பணிச்சுமை இவையெல்லாம் ஆசிரியர்களுக்கு பெரும் ஒரு சாபங்களாக இருக்கிறது. ஆகவே அதை எப்படி இலகுபடுத்துறதுக்கு ஏஐ ஒரு பெரும் துணையாக இன்று மாறி நிற்கிறது. அதுபோன்று மாணவர்களை பொறுத்தவரையிலே ஒரே மாதிரியான கற்பித்தல் இப்போ மாணவர்களுடைய அறிவு மட்டம் வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்தாலும் கூட. ஆனால் எல்லாருக்குமே ஒரே மாதிரி கற்றுக் கொடுக்கும் போது அவர்களுக்கு அது புரிந்து கொள்கிற பான்மை வந்து குறை இதாக இருக்கும். அதுக்கு ஏஐ வந்து இப்போ ஒரு கஸ்டமரைஸா, இண்டிவிஜுவலா, பர்சனலைஸ்ட், அவருக்கு ஏற்ற அளவில். இப்போ நான் சொன்னா ஒரு விஷயம் எனக்கு தெரியலையேண்டா, எனக்கு இது என்னன்னு தெரியல. இப்போ கிரீன்லாந்துல ஒரு விஷயம் நடக்குது, இது எனக்கு தெரியலண்டா, நாங்கள் வந்து ஒரு இன்டலெக்சுவல் நாலேஜிலையும் கேட்கலாமேட்ட ஒரு 5 வயது மாணவனுக்கு விளங்கப்படுத்துகிற மாதிரி என்றாலும் கூட அது சொல்லித்தர். ஆகவே எங்களுடைய நிலையை நின்று எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக அதுக்கு சென்று எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதை ஏஐ செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதுபோன்று இந்த பெற்றோருக்கு வந்து இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து இப்போ நம்முடைய பிள்ளைகள் சரியாக கற்றுக்கொள்கிறார்கள், அவர்களுடைய அறிவு மட்டம் எப்படி இருக்குதுன்றெல்லாம் அவங்க ஒரு கொஷன்ஸ் வரும். ஆனால் இப்போ ஏஐ இருக்கிறதன் காரணமாக அவர்களுக்கு கூட அந்த பாடங்களை உள்வாங்கி அதை வந்து அப்லோட் பண்ணி போட்டு இது வந்து எந்த நிலையில் அவங்க படித்து கொண்டிருக்காங்க அப்படி என்ற ஒரு அசஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதுவரைக்கும் நாங்கள் வந்து சில நேரத்தில் ராக்கெட் சயின்ஸாக இருக்கிறது, ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு இதாக மாறி போயிருக்குது. அடுத்ததாக இப்போ ஆசிரியர்களுக்கு ஏஐயின் பங்கு எப்படி என்றா ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, ஒரு துணையாளராக இருக்குது. பாடத்திட்டத்தை உருவாக்குறதுக்கு, ஒர்க் ஷீட் தயாரிக்கிறதுக்கு, கேள்வி பேப்பர் யோசனைகளை உருவாக்குறதுக்கு, கடினமான கருத்துக்களை எளிமையாக்குறதுக்கு, ஒரே பாடத்தை பல நிலைகளிலே கற்பிக்கிறதுக்கு இந்த ஏஐ வந்து துணையாக இருக்குது. இதுவரைக்கும் நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து ஏஐயை பயன்படுத்தி உங்களுடைய அதாவது லெசன்ஸை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் வந்து உங்களோட இதை பதிவு செய்யலாம். நீங்கள் எத்தனை பேர் ஏற்கனவே அதை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறீங்கன்னு சொல்லி. ஏன்னா இது வந்து ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது. அடுத்ததாக கடினமான ஒரு கருத்துக்களை எளிமையாக்குறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ உதாரணமாக ஒரு சயின்ஸ் படித்து கொடுக்குற டீச்சருக்கு பிளாக் ஹோலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுமெண்டா கருந்துளைய, அது வந்து எத்தனை வயதான ஆட்களுக்காக இருந்தாலும் அதை சொல்லி கொடுக்கறது வந்து ஒரு கடுமையான விஷயம். ஆனால் ஏஐ வந்து அதை இலகுபடுத்தி அவங்களுக்கு சொல்லித்தரும். அப்படியான ஒரு இதாக ஏஐ மாறி போயிருக்கு. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையில் ஏஐயின் பங்கு அது ஒரு கற்றல் கூட்டாளி, லேர்னிங் பார்ட்னராக இருக்கிறது. சந்தேகங்களை விளக்குறதுக்கு, கருத்துக்களை புரிந்து கொள்றதுக்கு, மொழி உதவி பயிற்சி இதுகளை மேற்கொள்றதுக்கு உதவுது. பெற்றோர் கற்றலை புரிந்து கொள்ள ஒரு பாலம். ஏஐ வந்து பெற்றோருக்கு வந்து அவங்களோட ஹோம்ஒர்க்கை புரிந்து கொள்ளலாம். ஏன்னா இப்போ நாங்கள் பார்க்குறோம் நிறைய பேர் வந்து டியூஷனை நம்பி இருக்கிறாங்க. ஆனால் டியூஷனில் இருந்தாலும் கூட பெற்றோருக்கு தெரியலைன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கும் இடையிலான கனெக்ஷன்ன்றது விட்டு போயிடும். ஆகவே இப்போ ஏஐ வந்து அதை ஒரு கேப்பை குறைக்கிறதுக்கு உதவி இருக்குது. ஏஐ மூலமாக பெற்றோர் அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு உதவுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்குது இந்த ஏஐ. அடுத்தது மனப்பாடத்தை குறைத்து புரிதலை வளர்க்கும். அதாவது ஏஐயில் முக்கியமான ஒரு விஷயமே
நாங்கள் மனப்பாடத்தை குறைத்து புரிதலை வளர்க்குறது. இதில் நான் இன்னொரு இதை நான் சொன்ன நான் ஒரு பிரத்தியமான உருவாக்கி இருக்கிறேன், அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதை டக்கண்டு முடிச்சிட்டு ஆசிரியர்களுக்கு சிறந்த ஏஐ கருவிகளாக நிறைய இருக்குது. ஆனால் நான் பரிந்துரைக்கிறது வந்து நோட்புக் எல்எம் என்ற ஒரு கருவி இருக்குது. அது ஒரு மிகவும் பயனுடையது. அதில் பல்வேறு விஷயங்களை நீங்கள் செய்யலாம். நான் முடியும் டைம் இருக்கும்போது உங்களுக்கு அந்த டெமான்ஸ்ட்ரேஷனையும் ஒன்று காட்டுறேன். அடுத்தது பலரும் பயன்படுத்துகிற இன்னொரு இது மேஜிக் ஸ்கூல் என்ற ஏஐ. இது கேன்வா உங்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்கும். கேன்வா ஏஐயை பயன்படுத்தலாம். அது பல விஷுவல் இதுகளுக்கு உதவுறது. அடுத்தது ஜெமினாயில் லேர்னிங் கோச்ன்னு ஒன்று இருக்குது. அந்த லேர்னிங் கோச்சில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்து கொடுக்கும். அதே மாதிரி சாட் ஜிபிடிலையும் வந்து லேர்னிங்க்கான இது இருக்குது. அப்போ அதுலேயும் கூட நீங்கள் உங்களை படிக்கலாம். அடுத்தது கான் அகாடமி என்ற சொல்கிற அகாடமியோட ஒரு ஜிபிடி ஒன்றை நான் பார்த்தேன். இப்போ சாட் ஜிபிடியிலே உள்வாங்கி இருக்கிறாங்க. அதுக்கு பேர் கான்மிகோ. அது கூட மேத்ஸ் போன்ற விடயங்களில் பல உதவியாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏஐயில் இந்த நாங்கள் சொல்கிறோம் எத்திக்ஸ் அண்டு பார்க்கும்போது ஏஐயில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்களாக ஏஐ வந்து மனிதர்களை அதாவது ஒரு மனிதர்கள் உருவாக்கிய தரவுல இருந்து தான் ஏஐ கற்றுக்கொள்ளுது. அப்போ ஏற்கனவே ஃபீட் பண்ணி இருக்கிறத வச்சு தான் அது சொல்லும். அப்போ இப்போ உதாரணமாக ஒரு அர என்னமாவது ஒரு விஷயம் தொடர்பாக நீங்கள் கேள்வி எழுப்பும் போது ஏஐ தார பதிலே இறுதியானது, அதுவே ஃபைனல் என்று சொல்லி எடுக்கக்கூடாது. ஏன்டா அது வந்து பயஸ்டாக இருக்கும். அப்போ நாங்கள் தான் இறுதி வடிவத்தை செக் பண்ணுற ஆட்களாக இருக்கணும். அதை நீங்கள் உறுதிப்படுத்தணும். ஏன்டா ஏஐக்கு வந்து புதிய நாலேஜ் இருக்கிறது இல்லை. எல்லாமே நாங்கள் கொடுக்குற தரவுகளில் இருந்து தான் அது உருவாக்குது. அடுத்தது ஏஐ வந்து ஏஐயை வந்து இன்றைக்கு நிறைய பேர் வந்து பல இடங்களில் காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு ஆர்டிக்கலை எழுதி அப்படி அப்படி இல்லாமல் ஏஐயை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை பிளான் பண்ணுறதுக்கு அதை ஒரு லேர்னிங் துணையாளனாக பயன்படுத்துகின்ற போது தான் ஒரு டிராஃப்டை உருவாக்குறதுக்கு ஒரு அவுட்லைனை உருவாக்கி பயன்படுத்துகின்ற போது அது ஒரு மிகுந்த பயனை உடையதாக தரும். மற்றபடி காப்பி பேஸ்ட் பண்ணுறதன் மூலமாக அது வந்து ஒரு ஏமாற்றலாகத்தான் அமையும். அடுத்தது இதில் சில தமிழ் எழுத்துக்கள் பிழையாக இருக்குது. தனி உரிமை என்றது தனி சில ஏஐயில் இருக்கிற பிரச்சனைகள்லே இது ஒன்று தான். இதுவும் இருக்குது. அதாவது எழுத்துக்கள் சில இதாகிட்டுது. தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் ஆக்கட பர்சனல் விஷயங்களை பாதுகாக்கிறது. என்ற இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுடைய ஏஜ் அந்த கன்சர்ன் எல்லாம் இருக்கும். அப்போ அவர்கள் வந்து அவருடைய இண்டிவிஜுவாலிட்டியை ப்ரைவசியை பாதுகாக்கிறதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட டூல்ஸை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துகின்ற போது இப்போ ஸ்கூலில் இருக்கிற சில வெளிநாட்டு ஸ்கூல்களில் சில டூல்ஸை அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதைத்தான் நீங்கள் பயன்படுத்துங்க. ஏண்டா அவங்களுக்கு டேட்டா ப்ரொடெக்ஷன் எல்லாம் செய்திருப்பாங்க. ஆனால் இது வந்து இலங்கை போன்ற நாடுகளில் இது எந்த அளவுக்கு சாத்தியமோ தெரியாது. ஆனால் நாங்கள் இப்போ உதாரணமாக சீனாவில் இருந்தும் டூல்ஸ் வருகுது. ஆனால் அவங்க எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ சில நேரம் ஏற்கனவே நன்கு அறியப்பட்ட கூகுளுடைய ப்ராடக்ட்ஸுகளை பயன்படுத்துகின்ற போது எங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்புறதுக்காவது வாய்ப்பு இருக்கும், ப்ரைவசி எதுவும் லீக் ஆகினா. அடுத்ததாக இந்த பாருங்க, கோல்டன் ரூல், ஏஐயை பயன்படுத்துங்கள், ஆனால் ஏஐக்கு உங்களை ஒப்படைக்காதீர்கள். உங்களை அதுக்கே ஃபுல்லி அதை நீங்கள் ஒரு அசிஸ்டண்டாக பார்ட்னராக பயன்படுத்தலாமே ஒழிய அதட்டையே உங்களை கொடுத்துடாதீங்கன்றது தான் அந்த மெசேஜாக இருக்குது. அடுத்தது டோன்ட் ஏஐயை கண்மூடித்தனமாக தடை செய்யாதீங்க. இப்போ எல்லாருமே ஒரு பெரிய மெனப்பாங்க நான் பார்க்குறேன் பல இடங்கள்ல. இப்போ நான் வந்து நிறைய சீனியர்ஸோட நான் படித்து அவங்களோட பேசுகிறபடி அவங்களுக்கு இருக்கிற ஒரு எண்ணம் வந்து ஏஐ கூடாது. சில ஆட்கள் அப்படியே பெரும்பாலானவர் சொல்லிடுவாங்க, ஏஐ இது சரி வராது எங்களுக்கு, இது இது அப்படி என்ற ஒரு ரெண்டு வெட்டொண்டு துண்டு ரெண்டு நிலைப்பாட்டில் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் அது வந்து மிகவும் ஒரு தவறான அப்ரோச். அதை வந்து
எப்படி பயன்படுத்துறது, எப்படி அதுக்கான பவுண்டரிஸை உருவாக்கி பயன்படுத்துறதுன்றதை நாங்கள் உருவாக்கி கொடுக்கணும். அதுக்குத்தான் நான் அடுத்த ஸ்லைடை தான் நான் முக்கியமாக உங்களுக்கு காண்பிக்க போகிறோம். அடுத்த தலைமுறையை ஏஐ வழிநடத்த வேண்டும், இந்த தலைமுறை ஏஐ பயன்படுத்துகிறது, அடுத்த தலைமுறை ஏஐ வழிநடத்த வேண்டும். இது வந்து இந்த ப்ரெசன்டேஷனுடைய அவுட்லைன். ஆனால் முக்கியமான கருத்துக்கள் வந்து இனித்தான் உங்களுக்கு வரப்போகுது. பொறுத்திருங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் 1 minute. நான் ஸ்க்ரீன் ஷேர், வெயிட் a minute. திருப்பி வரேன். நான் ஷேர் பண்றேன்டாலும் ஷேர் பண்றேன். அது மற்றது இருக்குதா உங்கள்கிட்ட? ஓ, வரேன். அதை ஷேர் பண்ணுங்க ஐயா. ஓ, இல்ல இல்ல, நீங்க அந்த மெட்டா பிரசன்டேஷன் தான் அனுப்பியிருக்கீங்க. இப்ப நீங்க ஷேர் பண்ணியிருந்தது நீங்க தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அருண் ஆரோக்கியநாதன் அவர் அந்த மெட்ட பிரசன்டேஷனை எடுக்கிறதுக்கு வரைக்கும் நான் அஹ், ஒரு விஷயம் பகிரலாம் என்று நினைக்கிறேன். அஹ், இதுல நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்று யோசிக்கிறது, எப்பவுமே நாங்கள் படிக்கல கேள்விப்பட்ட விடயங்கள் தான் டக்கென பிழைக்கும். அப்ப அந்த ஒரு கூற்றுக்கிணங்க எங்களோட செயற்பாடுகள் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் அதனால அஹ், அறிவை வளர்த்து கொள்றதோட இந்த ஒரு போட்டினி இந்த உலகத்துல எப்படி நாங்கள் பிழைக்க போறோம்ன்றது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. அதுக்கு வந்து ஏஐயை நாங்கள் சேர்த்து கொள்ளாட்டி அஹ், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நாங்கள் எங்கள் வளர்ச்சி அடைகிற விகிதம் வந்து குறைவாக இருக்கும்ன்றது ஒரு முக்கியமான விஷயமாக நான் இதுல பாக்குறேன். இப்ப பகிர்ந்து கொண்ட விஷயத்தின் அடிப்படையில. சரியா? ஓகே. ஓகே. இப்போ 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 இதான் இது விளங்குதா ஸ்க்ரீன்? தெரியுது தெரியுது, சொல்லுங்க. ஓகே. அதாவது இது இன்றைய இதுல வந்து முக்கியமாக நீங்க எடுத்து செல்ல வேண்டிய ஒரு விடயம் இதுதான். என்னண்டா, அறிவின் அடையாளம்ன்றது மாறுகிறதா? இதை ஏனென்று சொன்னா, இவ்வளவு நாளும் அறிவுன்றதை நாங்க எப்படி நினைச்சு கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய பழைய பழைய பரம்பரையினர் எப்படி நினைக்கிறாங்க அறிவுன்றத? அறிவென்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்க மூளையில மெமரியை தேக்கி வச்சிருக்கிறோமோ அதுதான் அறிவென்று நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த ஏஐ காலத்துல இந்த அறிவுன்றது மாற்றம் அடைகிறது. எப்படி மாற்றம் அடையுது என்று சொன்னா, ஆம், அதாவது பழைய அடையாளம் எப்படி என்றால் தெரிந்து வைத்திருக்கிறது. அப்படி ஏதாவது ஒரு காலத்து தகவலை இப்போ நாங்கள் எங்கேயாவது போனா, ஒரு பாட்டியில் யாரையாவது கண்டா அல்லது எங்கேயாவது இருந்தா, இவருக்கு ஒரு கவிதை தெரியும், இவருக்கு உலக நாடுகளுடைய தலைநகரங்களை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னோன்னே இன்ஸ்டண்டா நாங்க இவர் தான் ஒரு ஆள் அப்படி என்று சொல்லி நாங்க அவரை புகழ்ந்து இது ஆயிடுவோம். ஆனா இன்று ஏஐ காலத்துல இதெல்லாம் மாற்றம் அடைந்து கொண்டு வருகிறது. நாங்க அதுவும் தேவைதான், ஆனா அதை தாண்டி ஒரு பெரிய பிக் பிக்சர் ஒன்று இருக்குது. ஆகவே இப்ப முந்தி வந்து மனித மூளை ஒரு நூலகம் போன்று செயற்பட்டது. முக்கியமான தேவை என்னது? ஒரு தகவல் சேமிப்பாகத்தான் அது இருந்தது. ஆனா இன்றைய காலத்துல அது எப்படி மாற்றம் அடையுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து புதிய அடையாளம்ன்றது வந்து இப்ப இப்ப தகவல் எல்லாம் முந்தி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அல்லது ஒரு பெரிய டாக்டரை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அவருடைய தலையில எத்தனை ஒரு பேப்பர்ஸ் அல்லது நூல்கள் அவருடைய தலையில இருக்கலாம். 1000, 5000, அப்படித்தான் இருக்க முடியும். ஆனால் இன்று ஒரு ஏஐயிடம் கடல் போன்ற அளவில் தகவல்கள் கொட்டி கிடக்குது. ஆகவே நாங்கள் வந்து
அவ்வளத்தையும் எங்கட மூளையில தேக்கி வைக்கணும்ன்ற அந்த தேவைப்பாடுன்றது குறைஞ்சு போயிட்டு. ஆகவே இப்ப இப்படி ஒரு மூளை செயற்படணும் என்றால் மூளை வந்து ஒரு தகவல் கிடங்காக இருக்கக்கூடாது. மாறாக இருக்கிற தகவல், எங்கே இருந்து கிடைக்கிற தகவலை எங்கே இருந்து தகவலை பெற்றுக்கொள்ளலாம், அந்த பெற்றுக்கொண்ட தகவலை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம், புதிய படைப்பை எப்படி உருவாக்கலாம் என்ற அளவில் தான் எங்களோட இப்போ வந்து இந்த எங்களுடைய புதிய அடையாளம் மாற்றம் அடைந்திருக்கு. முந்தி ஒருவருடைய நாங்கள் மதிப்பீடு செய்யறதுக்கு யோசிக்கிறது இவருக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கு, இவருக்குள்ள இவ்வளவு நாலேஜ் அவர் மெமரியா வச்சிருக்கிறார்ன்றதுல. ஆனால் இப்போ இருக்கிற நாலேஜை வச்சு இவர் என்னென்ன விஷயங்களை உருவாக்குறது வல்லமை படைத்திருக்கிறார், அதை கொண்டிருக்கிறார் என்பதில் காணப்படுது. அந்த முந்தியும் கூட எக்ஸ்ட்ரா ஆர்டினரி நாலேஜ் இருக்கிறார்கள், இருக்கிற நாலேஜை வச்சு கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் நான் சொல்றது கொமனா இருக்கிற மாணவ சமுதாயத்தை அல்லது இருக்கிற பெரியவர்களை சொல்றேன். இப்போ வந்து இது இது இந்த ஆகவே இது வந்து முக்கிய நோக்கம் வந்து நாங்கள் வந்து இருக்கிறதே இம்ப்ரவைஸ் ஆகி அதை பயன்படுத்துறதுல இருக்குது. அடுத்தது இப்போ வந்து அறிவுசார் சுறுசுறுப்பு என்பது எங்களுக்கு இருக்கிற விஷயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. இப்போ இருக்கிற டேட்டாவை கொண்டு அதை பிரித்தறிந்து சூழலுக்கேற்ப அதை பயன்படுத்தி கொள்வது, சரியான இடத்துல அதை அப்ளை பண்ணுறது, இதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இன்று காணப்படுது. அடுத்தது நாங்கள் பல இந்த 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 ஸ்லைடை பாருங்க. நாங்கள் என்ன முந்தைய தலைமுறையினர் நினைக்கிறது வந்து எல்லாமே நினைவில் இருக்கிறாள் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இப்போ எதையாவது ஒருவன் தேடினா ஆக்கள் நினைக்கிறது இவன் தேடுறான் சும்மா. இதில் எல்லாத்துக்குமே போயிட்டு கூகுளை கேட்குறாங்க. எங்களோட பிள்ளைகள பார்த்தீங்கன்னா மனக்கணக்குக்கு கல்குலேட்டர் எடுக்குது, ஏஐக்கே எல்லார்ட்டையும் கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதில் ஒரு இதோண்டு இருக்குது என்னண்டா, அவர்களுடைய பார்வை, முந்திய பார்வை வந்து எல்லாமே அந்த காலத்துல இருந்ததின்படி எல்லாம் எங்கட இதுல தேக்கி வைத்து அதுல இருந்து எடுக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப எங்களுக்கு அந்த தேக்கி வைத்தல் அவசியமா? அது முற்று முழுதாக அவசியப்படுதா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களோட உங்களுக்கு எத்தனை போன் நம்பரை இப்ப நினைவுல வைத்திருக்கீர்கள்? ஒரு காலத்துல சில பேர் 100 நம்பரை கூட வைத்திருந்தாக்கள் இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு இப்ப ஞாபகம் இருக்கா? எங்களுக்கு அது தேவைதானா? அவ்வளோத்தையும் நாங்கள் வந்து இப்போ எங்களோட இமீடியட் ஃபேமிலியோடய வச்சுருப்போம் தலையில். ஆனால் எல்லா நம்பரும் எங்களுக்கு தேவைதானா? இல்லை. ஏனெண்டா அதில் என்னத்தை இது காண்பிக்குதுண்டா, சின்ன சின்ன இந்த அவசியம்ண்டா ஒரு இந்த தகவல்களை நாங்கள் மூளையிலேருந்து, மூளைன்றது ஒரு லிமிட்டட் கெப்பாசிட்டி இருக்கிற விஷயம். அதாவது அதுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அப்போ அதில் சில தேவை அற்ற விடயங்களை அதுக்குள்ள கொண்டு போகாம படைப்பாற்றலுக்கும் பெரிய சிந்தனையை இதுகளுக்கும் பயன்படுத்துறதுக்காக மூளையை ஃப்ரீ பண்ணிடும். அதுக்கு இந்த ஏஐஏ இப்போ ஒரு நினைவாற்றல் ஸ்டோரேஜாக இருக்க போகுது, அதுல இருந்தே எடுக்கலாம். அதை கொண்டு எப்படி புதிய கிரியேஷனை உருவாக்குறதுன்றது தான் நாங்கள் பார்க்க போறோம். அப்ப இது வந்து இதுல என்ன விஷயம் என்று சொன்னா, ஏஐ வந்ததின் மூலமாக எங்களுடைய அந்த அறிவு சார் சுமை குறைக்கப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா, எல்லாத்தையும் சேமித்து வைக்கிறத விட்டுட்டு இருக்கிற தகவலை வச்சுக்கொண்டு புதிய இதை உருவாக்குறது. அதாவது பாருங்க, சிறிய தகவல்களை மூளையில் திணிப்பதற்கு பதிலாக அந்த ஆற்றலை எதிர்கால சிக்கல்களுக்கு தீர்வுகளை காண பயன்படுத்துறது. எல்லா சிறிய தகவலையும் விட்டுட்டு. அப்ப இப்ப பாருங்க, இந்த உதாரணம் முக்கியமானதாக இருக்கு. அடுத்தது, இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சுட்டி காட்டினேன். மூளை ஒரு தகவல் கிடங்காக முந்தி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து மூளையை ஒரு அப்ளிகேஷனா, ஒரு செயலியாக, ப்ரொசஸராக நாங்க பயன்படுத்தணும். அடுத்ததாக இது ஏற்கனவே நாங்க பார்த்தது. இப்ப இந்த இந்த பாருங்க, இழப்பது வீழ்ச்சி அல்ல, அது பரிணாமம். ஏனென்று சொன்னா, இப்ப நாங்க யோசிக்கிறோம் எங்களோட மெமரி பவர் குறைஞ்சு கொண்டே போகுதுன்னு யோசிக்கிறோம். எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க இல்லை என்று நாங்க கவலைப்படுறோம். ஆனா மனித குல வரலாற்றை எடுத்து பார்த்தாலே இதுதான் வந்திருக்குது. ஒரு காலத்துல மனனம் செய்து செய்தே அடுத்த தலைமுறைக்கு ஒரு கவிதையையோ ஒரு வரலாற்றையோ கடத்தியவர்கள்
எழுத்துக்கள் வந்தபோது கல்வெட்டுக்கள் மூலமாக அதை மற்றவர்களுக்கு கடத்தினார்கள். அது மாதிரி கணனி வந்தபோது அந்த மனக்கணக்கு குறைந்து கணனியிடம் நாங்கள் ஒப்படைத்தோம். அது இப்போ செயற்கை நுண்ணறிவு இன்னொரு தளத்துக்கு அதை எடுத்துட்டு போயிருக்குது. அந்த இதில் நாங்கள் யோசிக்கணும். ஆகவே வேலையை நாங்கள் அடிப்படை தகவல்களை சேமிக்கும் வேலையை நாங்கள் கருவிகிட்ட ஒப்படைக்கிறோம். ஒரு பேசிக் இதை கருவிகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்கள் அடுத்த கட்ட சிந்தனைக்கு நாங்கள் போகிறோம். அப்போ அடுத்த கட்ட சிந்தனைக்கு போகிறோம்ன்றது வந்து ஒரு அந்த அடிப்படை தகவல் எங்களோட தலையில் இல்லாததை பற்றி நாங்கள் ஒரு பெரிய குறையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது வந்து ஒரு நான் சொன்னால் எங்களோட முந்தைய ஒரு காலத்தில் சொல்கிறாங்க, மனிதர்களுக்கு ஒரு வால் இருந்ததுன்னு சொல்லி. அந்த வால் படிப்படியாக காலகட்டத்தில் குறைஞ்சி, அதாவது ஒரு பரிணாம வளர்ச்சியின் போது இது இல்லாமல் போனது. அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்கள் எழுந்து நடந்து ஒரு ஹோமோசேப்பியன்ஸாக வார காலகட்டத்தில் அது அவசியமாக இருந்தது. அதுபோல தான் இப்போ இந்த ஏஐ காலத்திலையும் இந்த விஷயம் முக்கியமானது. அடுத்தது இப்போ வந்து மனிதர் என்றது ஒரு தன்னாட்சி பெற்ற உயிரினம் என்றால், முந்தி பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து நிறுவனங்களை எல்லாம் சார்ந்திருந்தார்கள். இப்போ அவர்களுக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட விஷயமாக இருந்தது அவர்களுடைய விஷயம். நாங்கள் ஒரு செய்தியை ஒரு தகவலை பெறுறண்டா கூட ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் தான் எங்களுக்கு தகவலை தந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, தகவல் உலகத்தில் கொட்டி கிடக்குது. அது இதாக இருக்கு. ஆகவே இன்று பிரபஞ்சத்தின் எல்லையற்ற தகவல்களை நேரடியாக அணுகி நாங்கள் இயங்க முடியும். நம்முடைய செயற்பாட்டுத்தளம் எல்லையற்றதாக இன்று விரிவடைந்து இருக்குது. ஆகவே எங்களுக்கு ஒரு லிமிட்டே இல்லை என்ற அளவில் நாங்கள் இன்று விரிவடைந்து இருக்கிறோம். அதாவது மெட்டா காக்னிஷன் என்றது ஒருவருடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், அவருடைய தாட் ப்ராசஸை அறிந்து கொள்கிற ஒரு முயற்சி. அதாவது இன்றைய புத்திசாலித்தனம் என்பது இன்றைய புத்திசால, அதாவது இன்றைக்கு சொல்கிற விஷயம் வந்து இன்று நாலேஜ்ன்றது வந்து ஒருவருக்கு என்ன தெரியும் என்றதில் இல்லையா, அப்படி எப்படி தேடுவது, எப்படி மாற்றுவதில் தான் இருக்கின்றது என்று ஒரு புதிய வரைவிலக்கணத்தை, ஒரு அளவுகோலை கொடுக்குறாங்க. அதாவது இவருக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கு என்றது வந்து நாங்கள் வந்து பழைய சிந்தனை முறை என்று சொல்கிறாங்க. ஆகவே இப்போ புதுசு வந்து எப்படி ஒருவருக்கு கேள்விகளை எழுப்புறது. இப்போ நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்கான அந்த இன்ஃபர்மேஷனில் எப்படி கேள்விகளை எழுப்பி அதில் இருந்து எங்களுக்கு தேவையானது உள்வாங்கி கொள்வது. இப்போ நீங்கள் கிட்டடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெனிசுலா நாட்டின் ஜனாதிபதியை கைது செய்தாங்க, மதுரோவை. அப்போ எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான கருத்தியல் வந்து அங்கே இருக்கிற எண்ணெய்க்காகத்தான் இவரை பிடிச்சிருக்கிறாங்கன்றது தான் பொதுவான கருத்தியலாக இருந்தது. ஆனால் நான் ஒரு ஆய்வு ஒன்றை பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்ட விஷயம் வந்து என்னன்னு சொன்னால், அமெரிக்காவிட்ட உலகத்தில் எண்ணெய் இல்லாமல் இல்லை. அமெரிக்கா தான் இப்போ டாப் ஆயில் ப்ரொடியூசர்ஸ். கனடாவிட்டேருந்தும் அது எண்ணெய் எடுக்குது, பல நாடுலேருந்து வருது. ஆனால் வெனிசுலா உலகத்தில் அதிக எண்ணெய் கையிருப்பை கொண்டிருந்தாலும் கூட வெனிசுலாவின் எண்ணெயை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது அமெரிக்காவிற்கு முக்கியமாக இருக்குது. காரணம் என்னவென்றால், வெனிசுலாவோட 90% எண்ணெய் வந்து சைனாவுக்கு போகுது. சைனாவில் இருக்கிற ஏஐ வேகம், அந்த ஏஐ வீழ்ச்சி, அதன் பொருளாதார வளர்ச்சி, அதன் இராணுவ இதுகளுக்கு எல்லாமே இந்த இந்த சக்தி வளம் முக்கியமாக இருக்கு. ஆகவே இதை கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக அதை குறைக்கிறது ஒரு நடவடிக்கை, அதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு ஆங்கிள் வருது. ஆகவே நாங்கள் ஒரு புத்திசாலித்தனம்ன்றதை நாங்கள் நினைச்சு கொண்டிருப்போம். எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச வரையறையை வச்சு தான் நாங்கள் யோசிச்சு கொண்டிருப்போம். ஆனால் தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. ஆகவே எப்படி கேள்விகளை எழுப்புகிறோம், எப்படி அதிலேருந்து தேடுவோம்ன்றதுல தான் அந்த மாற்றம் இருக்குது. இதில் வெவிப்புற கருவிகளை என்று போட்டிருக்கு, அதில் பிழையான தமிழ். அடுத்தது இப்போ நாங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது நிறைய சில நேரத்தில் மெமரியை வச்சிருக்க தேவையில்லை, இதாக தேவையில்லை. என்ன செய்கிறது, அதை வச்சுக்கொண்டு என்ன செய்யுது, அந்த டைமை என்ன செய்கிறதுன்றதுக்கு நாங்கள் வந்து இப்போ அறிவுசார் சுமை குறைக்கப்பட்டிருக்கு, நிறைய மெமரைஸ் பண்ணுறது குறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை வச்சுக்கொண்டு எங்களோட க்ரியேட்டிவிட்டியை அதிகரிக்கும், நிறைய விஷயங்களை உருவாக்குறதுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அது ஏற்கனவே பலர் செய்து கொண்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய டீச்சராக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க எத்தனையோ கட்டுரைகளை எழுதியிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம்
என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த இந்த இப்போ இருக்கிற டூல்ஸை பயன்படுத்தி பல பரிணாமங்களில் அவங்களோட படைப்புகளை உருவாக்கலாம். ஏற்கனவே நீங்கள் செய்கிறதா இருக்கும், இல்லாட்டி நோட் புக் எல்லாம் இதில் தான் நான் இதை செய்தேன். நான் இந்த என்டையர் ப்ரெசன்டேஷனே அதெல்லாம் ஒரு சூப்பரான டூல் உங்களுக்கு ஈஸியாக வித்தின் ஃபியூ மினிட்ஸில் ஒரு 10 மினிட்ஸில் எல்லாத்தையும் டிசைன் பண்ணி எல்லாத்தையும் செய்திடலாம். பாருங்க, அறிவு ஒரு பார்வை, அறிவின் பரிணாமம்ன்றது ஒரு பார்வை, பழைய முறை தகவல் சேமிப்பு அதுலேருந்து எடுத்துக்கொள்றது. அந்த அவர்களுக்கு எவ்வளவு தெரியுமன்றதெல்லாம் அவர்கள் எவ்வளவு தேக்கி வச்சிருக்கிறார்கள் என்றதில் தான் இருக்கும் ஆழம் என்றது. ஆனால் இன்றைக்கு புதிய முறை இருக்கிற தகவலை எப்படி ஃபில்டர் பண்ணுறது, எப்படி அதை இம்ப்ரமைஸ் பண்ணுறது, எப்படி அதை தொகுக்கிறது, இதில் தான் இன்றைய இது மாறிப்போய் இருக்குது. ஆகவே அடுத்த கட்டத்தை தேவையை நோக்கி நாம் ஒவ்வொரு தலைமுறையும் பழைய திறன்களை துறந்து புதிய உயரங்களை எட்டியுள்ளது. நாங்கள் பார்த்தீங்கண்டா உங்களோட கடந்த கால வரலாற்றை பார்த்தீங்கண்டா ஒவ்வொரு ஆக்களும் எதையோ ஒரு அடுத்த கட்ட நோக்கி நகரும் போது ஒன்றை விட்டுட்டு தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ நாங்கள் வந்து புதிய இதை நோக்கும் போது எங்களோட சிந்தனை பார்வை மாற்றமடையணும். எல்லாத்தையும் தேக்கி வைக்கணும், எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணணும். மெமரைஸ் பண்ணாதவன் எல்லாம் ஒரு வேலையற்றவன், அவன் எல்லாம் சோம்பேறி, அவன் எல்லாம் அறிவிலி, முட்டாள் என்று கருதுகிற காலத்தை விட்டுட்டு அவங்களோட மூளையை எப்படி ஸ்டிமுலேட் பண்ணி புதிய படைப்புகளை உருவாக்குறதுக்கு அவங்கள தயார்படுத்தணும். ஆகவே சொல்கிறாங்க, ஒரு நூலகராக இருப்பதை நிறுத்துங்கள், ஒரு சிற்பியாக மாறுங்கள் என்று சொல்லப்படுது. ஆகவே இது வந்து என்னுடைய இந்த இன்றைய இது. உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு பிறகு கேள்விகள் கேட்டு முடிய டைம் இருந்தால் இந்த நோட் புக் எல்லாமே சில டூல்ஸ் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். உதாரணமாக இன்னொரு இதில் நான் உருவாக்கிட்டேன், மைண்ட் மேப்ன்னு சொல்லி. அதில் வந்து நிறைய விஷயங்களை உருவாக்குறேன். இங்கே பாருங்கள், அறிவின் புடையா. இப்போ நீங்கள் இந்த மாதிரி டூல்ஸை பயன்படுத்துறதன் மூலமாக டீச்சர் வந்து இன்டராக்டிவாக படித்து கொடுக்கலாம். அப்போ இப்படி அறிவின் அடையாளம் என்றால் என்ன, அதில் இந்த என்னென்ன வருது, இந்த மாதிரி இதை பயன்படுத்தி நீங்கள் இப்போ பழைய சுட்டி காட்டலாம் மக்களுக்கு. இப்போ நான் இப்போ உங்களுக்கு இப்போ காட்டின ப்ரெசன்டேஷனையே இன்னும் ஒரு வடிவத்தில் இப்போ உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்படியெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் நோட் புக் என்ற ஆப்பில் செய்கிற விஷயம். அதன் தவிர இங்கே பாருங்கள், இதுலேருந்து குவிஸை உருவாக்கலாம். நீங்கள் இங்கே குவிஸ் கேள்விகளை உருவாக்கலாம். அதை ஒரு பாட்காஸ்டாக மாறுறதெல்லாம் இங்கே பாருங்கள், ஸ்டடி கைட் மாதிரி உருவாக்கலாம். அதை வச்சுக்கொண்டு அதை எக்கச்சக்கமான விஷயங்களை நீங்கள் செய்ய முடியும். அதில் அதே ஒரு இதாக நான் உருவாக்கியிருக்கிறேன், என்ன இன்ஃபோகிராஃபிக்காக உருவாக்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், இன்ஃபோகிராஃபிக் வந்து உருவாக்கியிருக்கேன். அதை வச்சுக்கொண்டு இதெல்லாம் ஒரு கிளிக்கில் செய்கிறது ஒரு விஷயத்தை. இப்போ நான் இந்த கட்டுரையை வந்து அருள் குமரன் என்ற சொல்லி ஒரு பெரிய ஐடி சம்பந்தமானவர் பகிர்ந்திருந்தார். அந்த அந்த கட்டுரையை மையமாக வச்சு அவருக்கு கிரெடிட் கொடுத்துட்டு இதை என்னுடைய குளோப் தமிழில் வந்து இந்த கட்டுரையை கொஞ்சம் மேம்படுத்தி எழுதி போட்டு தான் அந்த கட்டுரையை இந்த டூலில் கொடுக்கும்போது அது செய்த மாற்றங்கள் தான் இவை எல்லாமே. இந்த இதெல்லாம் கிரியேட் பண்ணதெல்லாம் நான் மினக்கட்டி இருந்து கிரியேட் பண்ணேன். எல்லாமே இந்த டூல் மூலமாக கிரியேட் பண்ணது தான். உங்களுக்கு ஏதாவது இப்போ கேள்விகள் அப்படி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஆமாம்.